வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, இன்று புதன்கிழமை உழைப்பாளர்களின் உன்னத மாதிரியான புனித சூசையப்பருக்குரிய சிறப்பு நாள். நம்முடைய அன்றாட தேவைகளுக்காகவும் குடும்பங்களின் அமைதிக்காகவும் நல்மரண பாக்கியத்திற்காகவும் விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் மன்றாடுவோம். நாளை முதல் ஜூன் 13 வரை நம் பதுவை நகர் புனித அந்தோணியாரின் நவநாள் ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நவநாள் நாட்களில் அந்த புனிதரின் வல்லமையான பரிந்துரையால் நம் வாழ்வில் இருக்கும் தேவைகள், தடைகள் யாவும் நிறைவடைந்து இறைவனின் பேரற்புதங்களை காண ஒன்றிணைந்து மன்றாடுவோம். இன்றைய சிந்தனை புனித சூசையப்பருக்கு பெயரிட்டதை தியானிப்போம். புனித சூசையப்பர் பிறந்த 8ஆம் நாளில் யூத மார்க்கத்தின் அக்கால வழக்கப்படி அவருக்கு சூசை என்று திருப்பெயர் சூட்டினார்கள். ஆன்மீக பொருளின்படி சூசையப்பர் என்ற பெயருக்கு முழுமையானவன், அதிகரிக்கிறவன், பெருக்குவிக்கிறவன் என்று பொருள் உண்டு. மாபெரும் மறை வல்லுனரான புனித தாமஸ் அருளப்பர் தன் மறைநூல்களில் எழுதியது போல சூசையப்பர் என்ற திருப்பெயர் அவரது உன்னதமான புகழையும் அவர் ஆற்றிய நற்செயல்களையும் குறிப்பதாகவே அமைந்திருக்கிறது. அகில உலக மனிதர்களையும் பாவங்களிலிருந்து மீட்க மனித உருவெடுத்து வந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவே இந்த மண்ணுலகில் புனித சூசையப்பரின் அன்பான அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் தான் வளர்ந்து வந்தார். அது மட்டுமின்றி உலக மக்கள் அனைவராலும் போற்றி வணங்கப்படும் தூய கன்னி மரியன்னையும் இவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். சூசையப்பரோ மரியன்னையின் தூய கணவராகவும் திரு குடும்பத்தின் பாதுகாவலராகவும் இருந்ததால் விண்ணக தந்தை தன் ஒரே மகனையே அவருடைய கைகளில் தவழ செய்தார். இதைவிட வேறு மாபெரும் மகிமை ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட முடியாது. பொதுவாக ஒரு மனிதன் தான் பெற்ற பெயருக்குரிய உன்னத தன்மையோடு வாழாவிட்டால் அவன் பெயருக்கே அவமானத்தை தேடி தருகிறான். ஆனால் நம் அன்பு தந்தை புனித சூசையப்பரோ தன்னுடைய திருப்பெயருக்கு எவ்வித களங்கமும் வராதபடி தன் வாழ்நாள் முழுவதும் புண்ணிய செயல்களினாலும் தான தர்மங்களினாலும் அந்த பெயருக்கு மேலும் பெருமை சேர்த்தார். அவர் நாளுக்கு நாள் தாழ்ச்சி, பொறுமை, விசுவாசம், பிறரன்பு போன்ற தெய்வீக புண்ணியங்கள் திளைத்து மற்ற அனைத்து புனிதர்களை விடவும் உன்னதமான பெரிய தூயவரானார். இதன் காரணமாகவே அவர் விண்ணகத்தில் சகல தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் மேலாக மரியன்னைக்கு அடுத்தபடியாக இறை சிம்மாசனத்தின் அருகில் வீற்றிருக்கிறார். நாம் எப்போதும் புண்ணிய வாழ்வில் வளர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இவரது வாழ்வு நமக்கு கற்பிக்கிறது. நாம் அவ்வாறு விசுவாசத்தோடு ஜெபித்து நடக்கும்போது நாம் இறை பக்தியில் வளர அவர் பெரிதும் அக்கறை எடுத்துக் கொள்வார். அவர் தன் அன்பு மகன் இயேசுவின் மீது எவ்வளவு பாசமாக இருந்தாரோ அதே அளவு பாசத்தோடும் உரிமையோடும் இன்று திருச்சபை மக்கள் மீதும் அக்கறை காட்டுகிறார். அதனால்தான் அவரை நாம் அகில உலக திருச்சபையின் சிறப்பு பாதுகாவலராக வணங்குகிறோம். அவர் தன் பெயருக்கேற்ற விதத்தில் உன்னதமாய் விளங்கினார். எனவேதான் தாய் திருச்சபையானது இவருடைய அரும்பெரும் புண்ணிய நலன்களை கருத்தில் கொண்டு மனித மீட்பின் உன்னத திருநாமங்களான இயேசு, மரி என்ற பெயர்களுடன் இவரை இணைத்து இயேசு, மரி, சூசை என்று மக்கள் அனைவரும் ஒரே நாவினால் வணங்கும்படி செய்தது. ஆகவே நல்ல கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆபத்து வேளைகளிலும் சோதனைகளிலும் இயேசு, மரி, சூசை என்று அடிக்கடி சொல்லி தங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு இறுதியில் நல் மரணத்தை அடைவோம் என
இன்று நாம் அறிந்து கொண்டு சந்தோஷப்படுவது மிக சரியே. ஏனெனில் தந்தைக்குரிய புகழ் பிள்ளைகளை சாரும். ஆனால் அதே வேளையில் நாமும் நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள பிரயத்தனம் செய்ய வேண்டும். மகிமையுடைய பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அவரும் பெயருக்கேற்ப வாழ்ந்து காட்டினார். நாமும் திருமுழுக்கு பெற்ற போது நமக்கு ஒரு புனிதரின் பெயர் சூட்டப்பட்டது. அவ்வாறு சூட்டப்பட்டது வெறும் அடையாள பெயர் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. நமது பெயர் கொண்ட புனிதரிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர் பூமியில் வாழ்ந்த போது செய்த நற்செயல்களை நம் சொந்த வாழ்விலும் கடைபிடிக்க முயல வேண்டும். நம் நற்செயல்களினால் அப்புனிதரின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ பேர் இன்று தங்களுடைய பாவ செயல்களாலும் சாப கட்டுகளாலும் தங்கள் பெயர் கொண்ட புனிதரை துன்பத்துக்குள்ளாக்குகிறார்கள் என்பது வேதனைக்குரியது. புனித சூசையப்பர் நாளுக்கு நாள் புண்ணிய வாழ்வு வாழ தன்னை ஒடுக்கிக் கொண்டார், வருத்தி கொண்டார். நாமும் ஆன்மீக வாழ்வில் அவ்வாறு செய்ய உழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உதாரித்தனமாக வாழும் ஒரு மனிதன் விரைவில் அழியக்கூடிய உலக செல்வத்தை சேர்க்க எவ்வளவு பாடுபடுகிறானோ அது போன்று அழியாத வான்வீட்டு ஞானத்தை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது பற்றியே புனித பெரிய கிரகோரி என்ற திருத்தந்தை, நீங்கள் உண்மையான செல்வந்தனாக இருக்க விரும்பினால் உண்மையான தெய்வீக செல்வத்தை தேடுங்கள். உயர்வான பதவிக்கு ஆசைப்பட்டால் வான்வீட்டு பேரின்பத்தை அடைய முயலுங்கள். சகல செல்வங்களையும் முழுமையாக அனுபவிக்க விரும்பினால் என்றென்றும் வான்வீட்டில் இருக்க விளைந்திடுங்கள் என்று கூறினார். உண்மையிலுமே நம் விசுவாச முயற்சிக்கு தக்க பலன் இறைவனிடம் உண்டு. நாம் இவ்வுலகில் இருக்கும் காலத்தில் இறைவாழ்வு வாழ எவ்வளவு வருந்தி உழைப்போமோ அவ்வளவுக்கு விண்ணகத்தில் மாபெரும் மகிமை அடைவோம். புனித சூசையப்பர் தமது பெயரில் உள்ள பக்தியுள்ள ஆன்மாக்கள் அனைவரும் இறைவாழ்வில் வளரவும் புனித திருச்சபையின் நற்செய்தி உலகெங்கும் பரவவும் பேராவல் கொள்கிறார். அவருடைய திருப்பெயர் அழகியின் கூட்டத்தை விரட்டும் நம்முடைய வெற்றி கொடி. எனவே கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும் பிற மதத்தினர் சத்திய விசுவாச நெறியை கடைபிடிக்கவும் உலகெங்கும் தேவையான அருட்பணியாளர்களையும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களையும் அனுப்ப வேண்டும் என்று நாம் இறைவனிடம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தீய சக்திகளோடு போராடும் சூழ்நிலை வந்தாலும் சரி, கொடிய ஆபத்து வேளைகளிலும் சிக்கினாலும் சரி, இயேசுமரி சூசை என முழு விசுவாசத்தோடு அழைத்தால் நமக்கு உடனடி உதவியும் உன்னத ஆறுதலும் விண்ணகத்திலிருந்து கிடைக்கும் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அறிவின் ஊற்றாகிய இறைவா, பாலன் இயேசுவுக்கு நல்வழி காட்டி ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தெடுத்த தூய சூசையப்பரே, எங்கள் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உலக கல்வியோடு உன்னத தெய்வீக ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். மறதி, கவன சிதறல்கள் யாவும் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறந்த மதிப்பெண்களோடு விளங்க நல்ல நினைவாற்றலையும் தெளிவான சிந்தனையையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நாசரேத்து நகரின் உன்னத உழைப்பாளியே புனித சூசையப்பரே, கைகளின் பிரயாசத்தினால் திரு குடும்பத்தை காப்பாற்றிய நீர் எங்கள் குடும்பங்களில் உள்ள வாழ்வாதார தேவைகளை அறிவீர். படித்து முடித்துவிட்டு தகுந்த வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க செய்தருளும். நாங்கள் செய்யும் அன்றாட வேலைகளையும் வியாபாரங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்து நஷ்டங்களும் தடைகளும் நீங்கி மேலான தொழில் வளர்ச்சியை தந்தருள வேண்டுமென்று வேண்டுகிறோம். நெஞ்சம் உருகும் கனிவுள்ள தந்தையே, எங்கள் குடும்பங்களில் உள்ள உறவினர்கள் சிலர் குடிப்பழக்கம், சூதாட்டம், போதைப் பொருட்கள் மற்றும் தவறான நண்பர்களின் சேர்க்கை போன்ற
தீய செயல்களில் சிக்கி தவிப்பதால் எங்கள் குடும்பங்கள் அமைதி இழந்து பெரும் வேதனையை அனுபவித்து வருகின்றன. இரக்கமுள்ள சூசையப்பரே, பாவக்கட்டுகளில் இருக்கும் அவர்களை உமது வல்லமையால் விடுவித்து நல் மனதை தந்தருளும். தீய பழக்கங்களில் இருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலை அளித்து எங்கள் குடும்பங்களில் இழந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் நிலைநாட்ட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். கன்னியர்களின் தூய காவலரை புனித சூசையப்பரே, தூய கன்னி மரியன்னைக்கு ஏற்ற உத்தம துணையாக விளங்கிய நீர் எங்கள் குடும்பங்களில் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இறை திருவுளப்படி நல்ல வரன்கள் அமைய அருள் தாரும். தடைகள் நீங்கி தகுந்த காலத்தில் திருமண ஆசீர்வாதம் கூடி வரவும், அவர்கள் பக்தி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்வை தொடங்கவும் உமது ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம். பரம மருத்துவராகிய இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள நோயாளிகளையும் பலவீனர்களையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். நாள்பட்ட வியாதிகள், தீராத வலிகள், மன அழுத்தங்கள் மற்றும் கொடிய பிணிகளால் அவதியுறும் அனைவரையும் புனித சூசையப்பரின் பரிந்துரையால் தொட்டு குணப்படுத்தி அருளும். அவர்கள் முழுமையான உடல் நலமும் மன அமைதியும் பெற்று உமக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் நம்பிக்கையே இறைவா, வரவிருக்கும் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் கவலையோடும் இருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நல் வழிகாட்டியாக இரும். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் யாவும் வெற்றியடைந்து உமது ஆசீர்வாதத்தால் அவர்களின் எதிர்கால வாழ்வு பிரகாசமாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அருள் புரியும். உலக சோதனைகளில் அவர்கள் வழி தவறி போகாமல் காத்து உன்னத இலக்குகளை அடைய செய்தருளும். எங்கள் உள்ளங்களின் ஏக்கங்களை அறிந்திருக்கும் புனித சூசையப்பரே, நாங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் கடன் பிரச்சனைகள், வழக்குகள், உடைந்த உறவுகள் போன்ற அனைத்து தனிப்பட்ட சுமைகளையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். உமது சக்தி வாய்ந்த பரிந்துரையால் எங்கள் விண்ணப்பங்களுக்கு தகுந்த பதில் தந்து எங்களை இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தருளும். திரு குடும்பத்தின் காவலரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளும் பயணங்களிலும் பணிகளிலும் எவ்வித விபத்துகளோ ஆபத்துகளோ எங்களை அணுகாதபடி உமது தூய கரங்களால் எங்களை மூடி மறைத்து காத்து கொள்ளும். பாவ சோதனைகளை வெல்லும் பலத்தை தந்து இன்று முழுவதும் உமது பிரசன்னத்தில் நாங்கள் வாழ அருள் புரியும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் எதுவாயிருந்தீரோ அவ்விதமே
இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பெரு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையை புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்து அருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். நல் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும் மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதி இல்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே,
மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களையும் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்து நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வானதூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசியப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசியப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசியப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசியப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசியப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி தயவாயிரும். சுவாமி தயவாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தமன் நீதிமானான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தமன் விரத்தரான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாயையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும்
பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளை கண்டு கலங்கி போகாதீர்கள். அசைக்க முடியாத விசுவாசத்தோடும் தொடர்ந்து ஜெபியுங்கள். புனித சூசையப்பர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களை செய்து உங்களை கைதூக்கி விடுவார் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, நாளை முதல் ஜூன் 13 வரை ஆசீர்வாதமான புனித அந்தோணியாரின் நவநாள் ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். புனிதர்களின் வல்லமையான பரிந்துரை உங்கள் இல்லங்களை என்றும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுமரி சூசையே, எங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். ஆமீன்.